கம்சன் போயிட்டான். கம்சனுக்கு 2 மனைவிமார்கள், அஸ்தி பிராப்தி. இவா 2 பேரும் நம்முடைய கணவன் போயிட்டத்துக்காக பழி தீர்க்கணும்னுட்டு பித்ரே மகதராஜாய ஜராசந்தாய துக்கிதே. அவ 2 பேருக்குத்தான் மகத தேசத்து ராஜன் தராசந்தன் தகப்பன். அப்ப கம்சனுடைய மாமனார் ஜராசந்தன் ஆயித்தா. அவரிடத்துல போய் புகார் பண்ண ஜராசந்தன் பெருத்த சைன்யத்தோட கண்ணனை எதிர்க்க வந்தான். முதல் தடவை தோற்றான், 2ஆம் தடவை தோற்றான், 3ஆம் தடவை தோற்றான், 17 தடவை தோத்தாயிடுது. நம்ம வடக்கே சோமநாதத்தின் பேர்ல 18 தடவை ஒருத்தர் படையெடுத்தார்னு படிக்கிற மொழியும் நமக்கு இந்த சரித்திர பாடம் படிக்கச்சே சொல்லுவா. 18 தடவை அவர் படையெடுத்தார், அதை ஒண்ணுமில்லாத ஆக்கிவிட்டார். நாம் அடிக்கடி பரீட்சை எதிர்வாளை பற்றியும் அதான் சொல்லுவோம். அந்த 18 தடவை அவர் படையெடுத்தார். அதே போல பிள்ளையும் அடிக்கடி போய் எழுதிட்டு வந்துட்டு இருக்கான். இந்த ஜராசந்தன் அப்படித்தான். சிசுபாலன் அவனை பார்த்து கேட்டான், 17 தடவை தோத்திருக்கியே, உனக்கு வெக்கமா இல்லையான்னா? 170 தோத்தாலும் நான் தோக்கிறேன், கண்ணன்ட்ட தானே தோத்தேன், யார்கிட்டயோ தோக்கலையோ இல்லையோ. கண்ட பேர் வாசல்ல போறவன்ட்ட தோக்காமல் ஒரு மகாவீரனிடத்திலே தானே தோத்தேன். நீ என்ன முதல் தரம் தோக்கிறதுக்குள்ள இவ்வளவு வெக்கப்படுற? இன்னும் நிறைய தரம் இருக்கு வான்னு அவனையும் அழைத்து கொண்டான். ஒரு தடவை யவன சைன்யத்தோட 3 கோடி பேர், அத்தனை பேர் சேனாபதிகளோட கூட எல்லா மக்களோட முற்றுகையிட்டுட்டான் தராசந்தன். கண்ணன் பார்த்தார், பலராமனிடத்திலையும் தாப்பனாரிடத்திலையும் பேசினார். நாம் இனிமே இந்த ஊர்ல இருந்து லாபம் இல்லை, நாம சண்டை போடுறோங்கிறதுக்காக மக்கள் அத்தனை பேரும் அடிஞ்சு போடுறா. இந்த சண்டை பூசல்னு வந்ததுன்னா சண்டை போடுறது யாரோ 10 பேரா இருக்கும். அவ ரொம்ப ஜாக்கிரதையா நழுவி போடுவா. ஆனா கடைசியில் அடிபட்டு பிராணம் போறது யாருக்காகவோ இருக்கும். இந்த கண்ணன் அன்னைக்கே தெரிவித்தான், என்னத்துக்கு நம் பொருட்டு மக்கள் வீணே துன்பப்பட வேண்டும், வேண்டாம், இந்த இடத்தை விட்டே நாம் புறப்பு போடுவோம். பலராமன் சொன்னா, நாம் என்ன பேடிகளா, நாம் எதற்காக பயந்து போய் போக வேண்டும்? கண்ணன் திரும்ப சொன்னா, வீரம் பேசுவதற்கு இது இடமல்ல, மக்களுடைய நன்மை தான் நமக்கு முக்கியம், நாம் போறதா முடிவு பண்ணிவிட்டேன். தன்னுடைய நீள வைஜெயந்தி மாலையோடு எல்லாரையும் திறந்து மதுரையினுடைய அரண்மனை வாசல்ல இறங்கி கண்ணன் நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டான். தம் விலோக்கிய வினிஷ்காந்தம் வினிஷ்கிராந்தம் உஜ்ஜஹானம் இவோடுபம் தர்சனீயதாம் ஷியாமம் பீத கௌசேய வாசசம் ஸ்ரீவத்சவக்ஷம் பிராஜத் கௌஸ்துபாமுக்த கந்தரம் பிருதுதீர்க்க சதுர்பாகம் நவகஞ்சாரு ரேக்ஷணம் இது நிச்சய யவனஹ பிராத்ரவந்தம் பராங்முகம். யவன தேசத்து சைன்யம் நிறையா வந்திருந்தது. அதுல இருந்து காலயவனன்னு ஒரு யவனன். இந்த காலயவனன் தான் இவ்வளவு பெரிய சைன்யத்தை திரட்டின் வந்தான். கண்ணன் தனியா இறங்கி போறான்னு பார்த்த உடனே காலயவனன் தடுத்தான். கண்ணனே, என்ன கோழை போலே ஓடுகிறாய், இருந்து யுத்தம் பண்ணு என்று காலயவனன் அவனுக்கு கூக்குரலிட்டான். சோபி பிரவிஷ்டஸ்தத்ரான்யம் சயானம் ததிருஷோ நரம் நன்வசௌ தூரம் ஆனீய சேதே மாமிக சாதுவது இதி மத்வாச்சுதம் மூடஸ்தம் பதா சமதாடயத் சதாவத்தஸ்ய ருஷ்டஸ்ய திருஷ்டிபாதேன பாரத தேகஜேனாக்னினா தக்தோ பரத சாது பவத் க்ஷணாத். காலையவனன் துரத்த கண்ணனு நேர போயிருந்தார். காலையவனன் வேகமா ஓட்டமா துரத்தின்னு வந்தார். கண்ணனும் ஓடுறதுக்கு ஆரம்பிச்சான். ஓடாதேன்னு சொல்லு வந்தார். ரொம்ப தூரத்துக்கு அப்பால் தள்ளிண்டு போய் ஒரு மலைக்குகைக்குள்ள கண்ணன் புகுந்தான். அங்க முச்சுக்குந்தன் ஒருத்தன் படுத்துன்னு தூங்கிட்டு இருந்தான். கண்ணன் உள்ளுக்குள்ள போனா அவன் அண்ணா தூக்கத்துல இருந்தான். அவனை ஓங்கி ஒரு தட்டினா தட்டுட்டு கண்ணன் தான் போய் ஒளிஞ்சுட்டான். இந்த பின்னாடி காலையவனன் துரத்தின்னு வந்தான் இல்லையோ, அவனுக்கு உள்ள நுழைஞ்ச உடனே முச்சுக்குந்தான் அப்பதான் கண்ணை திறந்தான். அவன் கண் பார்வை பட்ட உடனே காலையவனன் சாம்பலா கீழே விழுந்துட்டான். கண்ணன் வெளியில வந்தார். முச்சுக்குந்தனுக்கு அனுகிரகம் பண்ணி போயிட்டு வானுட்டார். இது என்ன நடந்தது இந்த கதையனே நமக்கு இப்ப தெரியாது. இந்த முச்சுக்குந்தன்கிறவர் இந்திரனுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடத்தச்சு அவளுக்கு போய் ஒத்தாசை பண்ணார். நன்னா ஜெயிச்சு கொடுத்துட்டார். அப்ப இந்திரன் கேட்டான், உனக்கு என்ன வரம் வேணுமோ கொடுக்குறேன்னுட்டு. உனக்காக ரொம்ப நாள் போரிட்டு ஆயாசமா இருக்கு, நன்னா நான் படுத்து தூங்கணும், ஒத்தரான்னு என்னை தொந்தரவு பண்ணப்படாது, அதை போல இடம் கொடுன்னா. சரின்னு ஒரு மலைக்குகை, இந்த மலைக்குகை தான் இத்த காட்டி கொடுத்துட்டான் இந்திரன். அவன் கேட்டான், என்னை யாரானு தொந்தரவு பண்ணா என்ன பண்றதுன்னா, நீ கண்ணை திறந்து பாரு, அவ பஸ்மமா போடுவா. இந்திரனும் கொடுத்துட்டான். அதை தெரிஞ்சு வச்சிருந்தான் கண்ணன். இப்போ என்னத்துக்கு இந்த காலைவனோட வீணா நம்ம போய் சண்டை போட்டு நம்ம சக்தியை வேற என்னத்துக்கு விரயம் பண்ண வேண்டும்? இது சின்ன வயசுலேருந்தே கண்ணனுக்கு இதான் அபிப்பிராயம். ராமன் ரொம்ப பிரயத்தனப்பட்டு யுத்தம் பண்ணியே ஜெயிப்பர். ஆனா கண்ணன் ஒருத்தர இடத்துல சண்டையே போட மாட்டார். அவா சண்டை போட்டுன்னு போறதுக்கு தயாரா இருக்கிறச்சே நாம் என்னத்துக்கு வீணா கட்டப்பட வேண்டும் என்று நினைத்த கண்ணன் இவர் உள்ள போனார். போன உடனே அவனை தட்டி எழுப்பினார். அவனுக்கு கோபம், யாரோ கோபத்துல தட்டி எழுப்புறாளேன்னுட்டு பின்னாடி வந்தவன் நம்ம கிட்ட ஏமாத்திட்டு கண்ணன் தான் தூங்குறான்னு நினைச்சுன்னு அவனை திரும்ப வந்து மிதிச்சான். பார்த்த வேகத்துல காலையவனுக்கு பிராணம் படுத்து. இதுக்கு தான் காலையவன் கொன்னே, முச்சுக்குந்தா உனக்கு எல்லா மங்களும் உண்டாகுக, கண்ணன் அனுகிரகிக்க மட்டும் சரியா வந்துருவார்.
வந்தார். அவனும் அனுகிரகத்தை பெற்றான், நற்கதி அடைந்தான்னு சரித்திரம். ஆக இது காளையவனன் முச்சுகுந்தனுடைய சரித்திரம். இது போற வழிதான் துவாரகை. இதை தாண்டி கொண்டுதான் துவாரகைக்கே கண்ணன் சென்றான். மேற்கொண்டு 12 மைல் தூரத்துக்கு கடற்கரையை கையகப்படுத்தி அந்த இடத்துல புது அரண்மனையே நிர்மாணித்தான்னு சரித்திரம். இன்னைக்கு நீங்க அகமதாபாத் பக்கத்துல போனீங்கன்னா ரணச்சோட ராய் அப்படின்னு டாக்கூர் துவார்னு இருக்கு. பஞ்சத்வாரக சேவைக்கு போற மூலியம் அதில் டாக்கூர் துவார் ஒன்று, கோமதி துவாரகா ஒன்று, பேட் துவாரகா ஒன்று, மூலத்வாரகா ஒன்று, நாதத்வாரகா ஒன்று, மொத்தம் 5 துவாரகே.